அதாவது முயற்சி பண்ணாமல் எந்த விஷயத்துலையுமே நம்ம வெற்றி பெற முடியாது. கடலில் மூழ்கினா தான் முத்து எடுக்க முடியும். அதே மாதிரி பரீட்சையில் வெற்றி பெறணும் அப்படின்னா நிறைய புத்தகங்கள் படிக்கணும். டைப்ரைட்டிங் சம்மந்தமான புத்தகங்கள், அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எப்படி அடிக்கிறது, எப்படி இங்கிலீஷ் நாலேஜை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டைப்ரைட்டிங் கிளாஸுக்கு வந்தால் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம், போனால் கிளாஸுக்கு கரெக்டாக போனால் பாஸ் ஆகிடலாம் அப்படிலாம் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக முடியாது. அதாவது முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறலாம், அது உண்மை தான். பட்டு படித்து பார்க்கணும். எப்படி நமக்கு ஃபுல்லாகவே மனப்பாடம் பண்ணணும். காலேஜ் பாடம், ஸ்கூல் பாடமெல்லாம் எப்படி படித்து புரிஞ்சுக்கிறீங்களோ அதே மாதிரி டைப்ரைட்டிங் புக்ஸ் எல்லாம் நல்லா படித்து பாருங்கள். படித்து பார்த்து அடிக்கும்போது டென்ஷன் இல்லாமல் அடிக்கலாம். அதே மாதிரி நம்ம எப்போவுமே எத்தனை மாதம் ப்ராக்டிஸ் எடுக்கிறோங்கிறது பிரச்சனை இல்லை, எவ்வளோ போல்டாக அடிக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். வணக்கம். முதல்ல கவர்மெண்ட் ஆர்டர் அடிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் பேஜ் நம்பர் 20, அதாவது லக்ஷ்மி பிரசுரம் அந்த புக்கில் இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் 20 நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, புரிஞ்சு படிங்க. ஃபஸ்ட்டு இதில் இம்பார்ட்டண்ட் கான்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் தேர் எக்ஸ்பென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது A.Gன்னு கொடுத்தாங்கன்னா எப்படி அடிக்கணும் அப்படின்னா அக்கௌண்டன்ட் -ஜென்ரல். இது ஹைஃபனேட்டட் வேர்டுன்னு சொல்லுவோம். ஹைஃபனுக்கு முன்ன பின்ன ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு ADDN டாட் கொடுத்தாங்கன்னா அடிஷன் அடிச்சுட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி அடிக்கும்போது டாட் வைக்கக்கூடாது. அதே மாதிரி ADDL டாட் கொடுத்தாங்கன்னா அடிஷனல் அப்படின்னு அடிக்கணும். ABT டாட் கொடுத்தாங்கன்னா அபவுட்னு அடிக்கணும். ATTN கொடுத்தா அட்டென்ஷன் அடிக்கணும். ASSN டாட் கொடுத்தாங்கன்னா அசோசியேஷன் அப்படின்னு அடிங்க. அதே மாதிரி BN டாட் கொடுத்தாங்கன்னா பீன் அடிங்க. CHI டாட் கொடுத்தாங்கன்னா சீஃப். அதே மாதிரி CH டாட் ACCTT டாட் கொடுத்தாங்கன்னா சார்ட்டர்டு அக்கௌண்டன்ட்னு அடிங்க. அதே மாதிரி அடுத்து CONSDN டாட் கொடுத்தாங்கன்னா கன்சிடரேஷன். COMMR டாட் கொடுத்தா கமிஷனர் அப்படின்னு அடிக்கணும். நெக்ஸ்ட்டு DEPT டாட் டிபார்ட்மெண்ட். DYRDEPY வந்தால் டெபூட்டின்னு அடிங்க. D.A டாட் டியர்னஸ் அலவன்ஸ். DT டாட் ஸ்லாஷ் ஃபிஃப்த்துன்னு கொடுப்பாங்க, டேட்டட் த ஃபிஃப்த்து அடிங்க. ESTன்னு கொடுத்தா எஸ்டிமேட் அப்படின்னு அர்த்தம். ESTT கொடுத்தா எஸ்டாப்ளிஷ்மெண்ட். EXPDRE டாட் கொடுத்தா எக்ஸ்பெண்டிச்சர். EXAM டாட் கொடுத்தா எக்ஸாமினேஷன்னு கண்டிப்பாக அடிக்கணும். நிறைய பேர் எக்ஸாம்னு தான் அடிக்கிறாங்க, அது ரொம்ப தப்பு. EXMR டாட் எக்ஸாமினர். FIN டாட் ஃபினான்ஸ். F டாட் ஃபார். FR டாட் ஃப்ரம். FVG டாட் ஃபேவரிங். FOLLG டாட் ஃபாலோயிங். GOVT அப்படின்னா கவர்மெண்ட் அர்த்தம். GOVR டாட் கவர்னர். அதில் கவர்மெண்ட்டுக்கு கவர்னருக்கெல்லாம் G எப்பொழுதுமே கேபிட்டல் லெட்டரில் தான் நம்ம டைப் அடிக்கணும், ஸ்மால் லெட்டரில் அடிக்கக்கூடாது. GO.O.I கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. G.M டாட் கொடுத்தாங்கன்னா ஜெனரல் மேனேஜர் அப்படின்னு அடிங்க. HON டாட் அல்லது HON அபாஸ்டிபி கொடுத்து BLE கொடுத்தாங்கன்னா ஹானரபிள் அப்படின்னு அடிக்கணும். HONY டாட் அப்படின்னா ஹானரரின்னு அடிங்க. ஹானரபிள் இப்படியே தட்டச்சு இந்த மாதிரியும் கூட பண்ணிக்கலாம். ஹானரபிள் அப்படிங்கிறத HON அபாஸ்டிபி போட்டு BLEன்னு அடிச்சுக்கலாம், அந்த மாதிரியும் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்தி G.O. சைட்டட் அப்படிங்கிறத இந்தி கவர்மெண்ட் ஆர்டர் சைட்டட் அப்படின்னு அடிங்க. I.G டாட்னா இன்ஸ்பெக்டர் ஜெனரல். ஹைஃபனுக்கு முன்ன பின்ன ஸ்பேஸ் விடாதீங்க. நெக்ஸ்ட்டு INSTRNS டாட் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். INTRN அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு அர்த்தம். INST டாட்னா இன்ஸ்டன்ட்னு அர்த்தம்.
ஜேடி டாட்னு கொடுத்தாங்கன்னா ஜாயிண்ட் அடிங்க. ஜேஆர் டாட் ஜூனியர், எம்ஜிஆர் டாட் மேனேஜர், எம்எஃப்ஆர்எஸ் டாட் மேனுஃபேக்சரர்ஸ், எம்எஃப்ஜி டாட் கொடுத்தாங்கன்னா மேனுஃபேக்சரிங், எம்.டி டாட் மேனேஜிங் டைரக்டர், எம்டிஜி டாட் மீட்டிங், NECY டாட் நெசசரி, P ஸ்பேஸ் அண்ட் ஸ்பேஸ் A டாட் O டாட் பே அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர். நெக்ஸ்ட் PLனா ப்ளீஸ், PD பெய்டு, QN கொஷின், QTN கொட்டேஷன், QTY குவான்டிட்டி, QLY குவாலிட்டி, REG ரிகார்டிங். SANCD கொடுத்தாலும் SANCTD டாட் கொடுத்தாலும் சாங்ஷன்டுன்னு அடிக்கணும். SECY டாட் செக்ரட்டரி, SECTT கொடுத்துருக்காங்க, செக்ரட்டரியேட்னு அடிக்கணும். S.O டாட் செக்ஷன் ஆஃபீஸர். சூப்பரண்டென்ட்டுக்கு வந்து SUPDTன்னு கொடுத்தாங்கன்னா சூப்பரண்டென்ட்னு ஃபுல்லாக அடிங்க. SPL டாட் ஸ்பெஷல், SHD டாட் ஷுட், SHL டாட் ஷால், SR டாட் சீனியர், STY டாட் ஸ்டேஷ்னரி, SUB டாட் சப்ஜெக்ட், T.N டாட் தமிழ்நாடு, அந்த Tயும் Nனும் வந்து கேப்லெட்டரில் அடிங்க. TH டாட் தட், T டாட் A டாட் கொடுத்தாங்கன்னா ட்ராவலிங் அலவன்ஸு, TRG டாட் ட்ரைனிங், W டாட் R டாட் T டாட் கொடுத்தாங்கன்னா வித் ரெஃபரன்ஸ் டு, W டாட் E டாட் F டாட் வித் எஃபெக்ட் ஃப்ரம், W டாட் வித்துன்னு அடிங்க. WH டாட் விச், WHR வெதர். சிம்பிள்ஸ் வந்து இந்த மாதிரி 3 புள்ளி கொடுத்துருக்காங்க. அக்கண்ணான்னு அர்த்தம் அதுக்கு தமிழில். அப்படி கொடுத்தாங்கன்னா தேர்ஃபோர்னு அடிங்க. அதே மேலே 2 புள்ளி கீழே ஒரு புள்ளி கொடுத்தாங்கன்னா பிகாஸ்னு அடிங்க. இந்த அட்டு சிம்பிள் போடும்ல, @gmail.com அது மாதிரி வரும்போது அந்த அட்டுக்கு வந்து AT அட்டுன்னு அடிங்க. இப்போ அலையாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ராக்கெட்டில் வந்து கிருஷ்ணா @மாதவன், அப்புறம் கிருஷ்ணா அலையாஸ் மாதவன், இந்த மாதிரி அடிக்கலாம். நெக்ஸ்ட்டு நோட் த ஸ்பெல்லிங். அதாவது முதல் எழுத்துக்கள் எதெல்லாம் கண்டிப்பாக கேப் லெட்டரில் அடிக்கணும் அப்படின்னு பாருங்கள். கவர்மெண்ட்டு, அதே மாதிரி கவர்னர், கம்பெனி, செக்ரட்டரி, செக்ஷன் ஆஃபீஸர், சூப்பரிண்டெண்ட். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி டோன்ட் எக்ஸ்பேண்ட், அதாவது இதை வந்து விரிவுபடுத்தாதீங்க. E&OE இப்படியாவது அடிக்கணும். ETC, DR, MR, MRS, திரு, VIZ, அதே மாதிரி ST அப்படிங்கிறத அப்படியே தான் அடிக்கணும். அதாவது ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜின்னு கேட்டால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஃபோர்ட் ஸ்ட்ரீட்னு அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கக்கூடாது. ஃபோர்ட் செயின்ட் ST தான் அடிக்கணும், அதுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி மெஸ்ஸஸ், இதை வந்து எம்பாரஸ் கொடுத்தாலும் சரி இப்படி தான் அடிக்கணும். மெஸ்ஸஸ் MERRSS தான் அடிக்கணும். அதே மாதிரி ENCL நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, என்க்ளோசர்னு அடிக்கிறாங்க. தயவுசெய்து அப்படி அடிக்காதீங்க. ENCL டாட் கோலன் கொடுத்து முடிங்க.